டெல்லியில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், நிதின் கட்காரி ஆகியோருடன் மாநில பாரதிய ஜனதா தலைவர் சதீஷ் உபாத்யாய் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து டெல்லி மாநிலத்தில் கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் ஜனாதிபதி ஆட்சி அமலில் இருந்து வருகிறது. ஜனாதிபதி ஆட்சி அமைந்து 6 மாதங்கள் பூர்த்தியாக உள்ள நிலையில் ஆட்சி அமைக்க உரிமை கோர வேண்டுமென பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்காரி ஆகியோரை டெல்லி மாநில பாரதிய ஜனதா தலைவர் சதீஷ் உபாத்யாய் ஞாயிறன்று சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அதன் பிறகு உபாத்யாய் கூறுகையில், கவர்னரிடம் இருந்து அழைப்பு வந்தால் ஆட்சி அமைப்போம் என்றும் நாளையே தேர்தல் அறிவிக்கப்பட்டால் அதையும் சந்திக்க தயாராக பாரதிய ஜனதா இருப்பதாகவும் கூறினார். हमने असेंबली इलेक्शन के संदर्भ में कहा है कि अभी ऐसा कोई भी जो हमारे पास प्रस्ताव है चुनाव को लेकर के, असेंबली इलेक्शन को लेकर के हमारे पास नहीं आया है, लेकिन दिल्ली में जो भी काम होगा वो बिल्कुल संवैधानिक तरीके से होगा. दिल्ली में जो भी काम होगा वो बिल्कुल जो हमारा एक न्याय संगत है वो होगा. और इसलिए हमारे पास कोई ऐसा प्रस्ताव अभी नहीं है कि हमको सरकार बनानी है. हमारे पास प्रस्ताव आएगा तो उसके संदर्भ में निश्चित रूप से हमको सरकार बनानी है या नहीं बनानी है, इसकी प्रतिक्रिया आपको जरूर देंगे. மொத்தம் 70 எம்எல்ஏக்களை கொண்ட டெல்லி சட்டசபையில் பாரதிய ஜனதாவுக்கு 28 எம்எல்ஏக்களும் அதன் கூட்டணி கட்சியான அகாலி தளத்துக்கு 1 எம்எல்ஏவும் உள்ளனர். பெரும்பான்மைக்கு 35 எம்எல்ஏக்களின் பலம் தேவைப்படும் நிலையில் காங்கிரஸைச் சேர்ந்த 6 எம்எல்ஏக்கள் தனி அணியாக பிரிந்து பாரதிய ஜனதா அரசுக்கு ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. அதே வேளையில் மீண்டும் சட்டசபை தேர்தலை சந்தித்து முழு பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க வேண்டுமென பாரதிய ஜனதா கட்சியில் இன்னொரு தரப்பினர் வலியுறுத்துகின்றனர்.